From the following income statement, prepare a common size statement and interpret the results. சொல்லுங்க கண்ணா. Similar to cash flow da. Same da. ஆமாண்டா ஆனா ஸ்லோவா இருக்குதுடா. தெரியுதாடா? ஓகே. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஸோ இப்போ இப்போ இது வந்து இந்த ஃபினான்ஷியல் அனாலிசிஸோட அப்ஜெக்டிவ் பெனிஃபிட் வந்து எல்லாருக்குமே தான், மேனேஜ்மெண்ட்டுக்கு, இன்வெஸ்டர்ஸ், கிரியேட்டர்ஸ், அனாலிஸ்ட், லேபர் யூனியன், லெஜிஸ்லேஷன் எல்லாருக்குமே அது அட்வான்டேஜஸ். ஓகே, என்னெல்லாம் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் இருக்குன்னா எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ், இன்டர்னல் அனாலிசிஸ். எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ் அப்படின்றது வந்து எக்ஸ்டர்னல் பர்சன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பீட் யுவர் பேங்க் இல்லை கிரெடிட்டார்ஸ் இல்லை கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், அவங்க வந்து உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் அனலைஸ் பண்ணுறாங்கன்னா அது எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ். இன்டர்னல் அனாலிசிஸ்ன்றது உள்ளே, like the management itself, they are assessing their own profitability ratio, own solvency ratio, liquidity ratio, to understand where they exactly stand, what is their strength, what is their weakness, how to fine tune everything na internal analysis. இங்க வந்து ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் டூ டைப்ஸாக பிரிக்கலாம், ஹாரிசான்டல் அனாலிசிஸ், வெர்டிக்கல் அனாலிசிஸ். ஹாரிசான்டல் அனாலிசிஸ்னா எப்படின்னா, ஒரு இயரை வந்து அனலைஸ் பண்ணி அதை மற்ற இயர்ஸோட கம்பேர் பண்ணுறது ஹாரிசான்டல் அனாலிசிஸ். வெர்டிக்கல் அனாலிசிஸ்ன்றது எப்படின்னா, ஒரு பீரியட் வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறது. ஓகே, when a financial statement of an organization for one period is fully analyzed, it is called as vertical analysis. இதில் இன்னொரு அனாலிசிஸ் இருக்குது, அப்ஜெக்டிவ் பார்த்தணும், லாங் டேர்ம் அனாலிசிஸ், ஷார்ட் டேர்ம் அனாலிசிஸ். லாங் டேர்ம் அனாலிசிஸ்ன்றது வந்து லாங் ரனில் கம்பெனி எவ்வளோ வித்ஸ்டாண்ட் பண்ணும், இன் அனதர் 15 இயர்ஸ் கம்பெனிஸ் எங்கே ஸ்டாண்ட் ஆகும், எங்கே கம்பெனி இருக்கும் நம்ம ஃபோர்ஸி பண்ணலாம், அதுக்கான லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுறதுக்கு ஈஸி பண்ணுறது தான் லாங் டேர்ம் அனாலிசிஸ். ஷார்ட் டேர்ம்ன்றது வந்து வித்தின் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் எப்படி நடந்துட்டு இருக்கு, லிக்விடிட்டி பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பண்ணுறது ஷார்ட் டேர்ம் அனாலிசிஸ். ட்ரெடிஷ்னல் அப்ரோச், மாடர்ன் அப்ரோச், அது ரெண்டு விதம் இருக்கு. ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சில் வந்து எப்படின்னா, இட் ரெஃபர்ஸ் டு தி சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் ஆஸ் அ செப்பரேட் பிரான்ச் ஆஃப் ஸ்டடி. ட்ரெடிஷ்னல் அப்ரோச் இட் இஸ் பேஸ்ட் ஆன் பேசிக் கான்செப்சுவல் அண்ட் அனாலிட்டிக்கல் ஃப்ரேம்வொர்க். மாடர்ன் அப்ரோச்சில் என்ன சொல்கிறாங்க, மாடர்ன் அப்ரோச்சில் என்ன, ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சில் என்னன்ற மெயின் விஷயம் ஒன்று தான். ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சில் அதை டிசிஷன் மேக்கிங்க்கு எடுத்துக்க மாட்டாங்க, இன்டர்னல் டிசிஷன் மேக்கிங். மாடர்ன் அப்ரோச்சில் அது இன்டர்னல் டிசிஷன் மேக்கிங்க்கு எடுத்துக்கிறாங்க கண்ணா, அவ்வளோதான். இதுதான் மேஜர் டிஃப்ரென்சஸ். ஓகே, இப்போ டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பார்க்கும்போது, ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சில் டிசிஷன் மேக்கிங்க்கு கனெக்டடாக இருக்காது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இப்போ அதை டிசிஷன் மேக்கிங் கனெக்டடாக பண்ணியிருக்காங்க. ஃப்ரேம்வொர்க் வந்து க்ளீனாக டிஃபைன்டு அப்ராப்ரியேட்லி கிடையாது. இப்போ டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்லாம் வந்ததுனால வெல் டிஃபைன்ட் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் டிசிஷன் தியரி வந்திருக்கு. இதில் வந்து எக்கனாமிக் தியரிஸ் அண்ட் மாடல்ஸ், அதுலேருந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச் ஆஃப் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸாக இருந்தது, வேறுபட்டு இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. ஃபினான்ஸ் மாடலாக இருக்கட்டும், எக்கனாமிக் மாடலாக இருக்கட்டும், ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், எது இருந்தாலும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸோட கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சில் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்க்கு ரேஷியோஸோ இல்லை பர்சன்டேஜோ எங்கேயுமே அப்ளை பண்ணல, இங்கே அப்ளை பண்ணுறாங்க. எங்கெல்லாம் அப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்லுங்க கடா, எங்கெல்லாம் இங்கே பர்சன்டேஜஸ் ரேஷியோஸ்லாம் இருக்குது. இப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் தான் பர்சன்டேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், கரெக்டாக. டர்ன் ஓவர் ரேஷியோஸ் வந்து டைம்ஸில் பண்ணுறோம், சால்வன்சி ரேஷியோ டைம்ஸில் பண்ணுறோம், லிக்விடிட்டி ரேஷியோ வந்து இல்லச்சலம், லிக்விடிட்டி ரேஷியோ டைம்ஸ் தான். அப்பார்ட் ஃப்ரம் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ எல்லாமே டைம்ஸ் தான் செல்லமா. ஓகே, 3 times 4 times 5 times ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ மட்டும்தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜஸ். ஸோ அதுதான் மாடர்ன் அப்ரோச்சில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து இங்கே வந்து மாடர்ன் அப்ரோச்சில் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்கடா, அதாவது அக்கௌண்டிங் டேட்டாவாக இருக்கட்டும்,
நான் அக்கவுண்டிங் டேட்டா எல்லாம் இட் இஸ் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் ஃபார் டிசிஷன் மேக்கிங் பர்பஸ். முன்னாடி அப்படி கிடையாது. இதுதான் வந்து இதோட ரெண்டுத்தோட டிஃபரன்சஸ். இப்போ நான் டூல்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்லேருந்து தேர் ஆர் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அசஸ் பண்ணும்போது நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. கீர்த்தனா படிங்க கண்ணா. என்னெல்லாம் இது இருக்கு படிங்க. ஆ ஓகே ரைட். இப்போ இதுல ஆல்ரெடி உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா நல்லா இருக்குன்னா இது 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 இதுவும் இருக்கு. ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ் வந்து நீங்க போட்டதுல ஆனா அதே கேஷ் ஃப்ளோ மாதிரி இப்போ கேஷ்ல வந்து கேஷ் கம்மிங் இன் கேஷ் கோயிங் அவுட்னு சொல்றோம்லடா. ஃபண்ட் ஃப்ளோல என்ன பண்ணுவோம்னா அதே மாதிரி ஃபண்ட்ஸ் கம்மிங் இன் ஃபண்ட்ஸ் கோயிங் அவுட். அதுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன ஒரு ஒரு ரொம்ப வெரி மைல்டு டிஃப்ரென்ஸ் தான். இங்க வந்து இன்னொன்று ஃபார்மெட்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குடா, அவ்வளவுதான். மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸா மேம்லாம் அப்படிலாம் கிடையாது. சரியா? இப்போ உங்களுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் மண்டேக்கு மேல கம்பேரிட்டிவ் ட்ரெண்ட் அனாலிசிஸ் இதான் எடுக்கிறேன். சரியா? இப்போ நான் இன்னைக்கு எடுக்க போறது ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் அதை நீங்க கோத்ரூ பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களால ஈஸியா கேட்ச் பண்ண முடியும். சரியா? ரேஷியோஸும் இன்டர்பிரேஷன் தரோ பண்ணிட்டு வந்துருங்க செல்லம். நம்ம அது முடிச்சிடலாம். ஓகே, நீங்க எழுதும்போது ரேஷியோ அனாலிசிஸா இருக்கட்டும், எந்த ஃபார்முலா எழுதும்போதும் குட்டி நோட்ல எழுதிக்கோங்க. சரியா? ஃபார்முலா இப்போ நீங்கள் 12th புக்லேருந்து ஏதாவது ஒரு ஃபார்முலா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, ட்ரெண்ட் அனாலிசிஸ்க்கு ஒரு ஃபார்மெட்டு, கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபார்மெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னா குட்டி நோட்ல எழுதிக்கோங்க அதை. இது எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து 12th தான் கண்டுமா. சி 2-3 விஷயம் நியூ ஆட் ஆயிருக்கு, அது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். லைக் நோ டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ ஒன்று வேணா பண்ணுங்க செல்லம்மா. சின்ன நோட் மட்டும் எடுத்துக்கோங்களேன் கண்ணா, சின்ன நோட் எடுத்துக்கோங்க. ம், எடுத்துட்டீங்களா ரெண்டு பேரும்? ஃபிக்ஸட் சார்ஜஸ் கவர் ரேஷியோ எழுதிக்கோங்க. ஃபிக்ஸட் சார்ஜஸ் கவர் ரேஷியோ. சி இந்த ஃபிக்ஸட் சார்ஜஸ் கவர் ரேஷியோட அப்ஜெக்டிவ் என்ன தெரியுமா? எவ்வளோ தூரம் கம்பெனியால தன்னோட லாபத்தை வச்சு பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் பீரியாடிக்கலா பே பண்ண முடியுது. ஃபிக்ஸட் சார்ஜஸ் கவரேஜ் ரேஷியோ எழுதிக்கோங்க. FCCR is equal to income before interest and tax divided by interest. எழுதிக்கோங்க. நீங்க இந்த வாட்டி டெஸ்ட் எழுதும் போது இந்த ரேஷியோஸ்லாம் வேணாம்டா. போன வாரம் நான் அந்த ஒரு இன்டர்பிரேஷன் கொடுத்துருந்தேன் இல்லையா, ஒரு ஃபைல் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன்ல, அதை மட்டும் படிங்க. இந்த ரேஷியோலாம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ நோட்டில் எழுதிக்கோங்க. FCCRன்றது என்னன்னா how much you are productively you are able to make the periodic payment of interest charges ன்னு அர்த்தம். higher the ratio better it is, அந்த மாதிரி. defensive interval ratio டிஃபென்சிவ் இன்டர்வல் ரேஷியோன்றது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒன் ஆஃப் த சால்வன்சி ரேஷியோ. சரியா? அதாவது எவ்வளோ தூரம் கம்பெனியால லிக்விடிட்டி மெயின்டைன் பண்ணி டெய்லி எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குல்லடா, அதாவது வந்து டெய்லி எக்ஸ்பெண்டிச்சர்னா எப்படி சொல்றேன்னா, இப்போ ஒரு ஸ்டேஷனரி ஷாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டேஷனரி ஷாப்பு அங்கே வந்து ஜெராக்ஸ் வச்சுருக்காங்கன்னா ஜெராக்ஸ்க்கு அந்த டோனர் போடுவாங்க தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? அந்த டோனர், ஜெராக்ஸ் டோனர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி இருக்குடா செல்லுமா. அதாவது அதுக்கு அந்த ஜெராக்ஸ்க்கு வந்து டெய்லி வந்து அது போடணும்.
டோனர் கார்ட்ரிட்ஜ்னு சொல்லுவாங்க. இதோ இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இது வந்து அது ஏதோ ரெகுலரா அவங்க அந்த டோனர் கார்ட்ரிட்ஜ்னு சொல்லுவாங்க. அந்த டோனர் கார்ட்ரிட்ஜ் தான் வந்து நம்மளுக்கு அந்த அவுட்கம் டார்க்கா வருது இல்ல, அவுட்கம் நம்மளுக்கு ஃபாண்ட் டார்க்கா வரதுக்கு இதுதான் எனேபிள் பண்ணும். பார்த்திருக்கீங்களா நீங்க? ஆ, இது வந்து எப்படின்னா நிறைய ரேட்ஸ்ல இருக்கு. இது வந்து எல்லா ஷாப்ஸ்லயும் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து உள்ள போட்டாங்கன்னா நம்ம ஷீட் வச்ச உடனே அழகா நம்மளுக்கு ஒரு டூப்ளிகேட்ல ஃபாண்ட் வந்து சம்டைம்ஸ் டல்லா இருக்க தெரியும். டல்லா இருக்கும், பார்த்திருக்கீங்களா ஜெராக்ஸ் எடுக்கும்போது? அது வந்து என்னன்னா கார்ட்ரிட்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு என்னமோ என்ன கண்ணா? மறைஞ்சு மறைஞ்சு போயிடும், கரெக்ட். அதாவது இப்ப வந்து ஆஹ், இது டோனர் கார்ட்ரிட்ஜ் printing powder made from granulated plastic and various including carbon powder iron oxide. ஓகேவா? இதுதான் இது ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு சொல்றேன். இங்க பாரு செல்லம். Standard yields can print anywhere 120-300 pages. ஓகேவா? இந்த printer cartridges have the capacity to produce more printouts than their standard yield. Although both types use. அதாவது இந்த கார்ட்ரிட்ஜ் யூஸ் பண்ணாதான் அதாவது இந்த ஜெராக்ஸ் டோனர் கார்ட்ரிட்ஜ் யூஸ் பண்ணாதான் ஃபாண்ட்லேருந்து இன்னொன்று வந்து ஸ்பீடாக நம்மளுக்கு அவுட்கம் சில பேர் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸு இன்டர்ன்ஷிப்லாம் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு ஸ்பைரல் பைண்டிங்லாம் போடுவாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட 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 கடன்னு வரணும்ல பேஜஸ். இந்த டோனர் ஹை ஈல்டு பிரிண்டட் டோனர் கார்ட்ரிட்ஜ் எந்த ஜெராக்ஸில் இருக்கோ, ஜெராக்ஸ் அந்த மிஷினில் இருக்கோ, அது ஒரு பிரிண்ட் அவுட்டும் நல்லா கொடுக்கும், இதுவும் நல்லா இருக்கும், அவுட்கமும் நல்லா இருக்கணும். புரியுதா? ஏதோ டவுட் இருக்கா? ஆ அது அது பார்த்தேன்னா கண்ணம்மா, ரொம்ப அது வந்து நம்ம டெய்லி மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி டைப் ஆஃப் பிஸ்னஸ்க்கு அது டெய்லி எக்ஸ்பெண்டிச்சர். டெய்லினா நான் ஒரு 2-3 days ஒன்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், செக் பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு இன்னைக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஜெராக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்க ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸ் அங்கே இருக்கா உங்களுக்கு கோயம்புத்தூர்ல, திருப்பூர்ல? இல்லைல்ல. அங்கே வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு 30 பீஸாலாம் போடுவாங்கடா. நான் ஸ்பைரல் பைண்டிங் இப்போ சிடபிள்யூ ஃபைனல் மெட்டீரியலுக்கு ஸ்பைரல் பைண்டிங் பண்ணுறேன்னா அங்கே எனக்கு ஒரு இது வந்து 30 பீஸாவோ 25 பீஸாவோ தான் சீப்பாக இருக்கும். வெளியில் ₹2 இருக்கும்ல, 30 பீஸா 25 பீஸாவோட முடிஞ்சிடும். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதுதான் வந்து பிரெட் பட்டர் இல்லையா? டெய்லி அதாவது என்ன சொல்றது, அவங்களுக்கு அதுதான் டெய்லி சர்வைவல்னு இருக்கும்போது கோர் பிஸ்னஸே அவங்களுக்கு என்னன்னா இதை பல்காக வாங்கி வச்சிருவாங்க. அப்போ என்ன ஆகிடும், டெய்லி ஒன்று மாற்றினதுக்கு கூட அவங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி லிக்விடிட்டி ஆஃப் ஃபர்ம் வந்து அசஸ் பண்ணுறது, எப்படி அவங்க அந்த டெய்லி எக்ஸ்பெண்டிச்சரை மீட் பண்ணுறதுக்கு கரெக்டான சுச்சுவேஷனில் இருக்காங்களான்னு பார்க்கறதுக்கு தான் இந்த டிஃபென்ஸ்னா என்ன அர்த்தம்டா? வாட் டு யூ மீன் பை டிஃபென்ஸ்? இல்லை, நான் சொல்கிறது இந்த டிஃபென்ஸ் கிடையாது, ஆர்மி டிஃபென்ஸ் இல்லை. இந்த வேர்டு டிஃபென்சிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ம், வேற ஏதாவது தோணுக்கணும். டிஃபென்சிவ் இப்போ கேர்ள்ஸ்க்குலாம் டிஃபென்சிவ் மெக்கானிசம் கையில் வந்து பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கோங்க. ஆம், அப்புறம் மிளகாப்பொடியை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க ட்ரெயினில் போகும்போது. இல்லைன்னா வந்து அது பேர் என்ன, இப்போ ஏதோ ஒரு இது மாதிரி வந்திருக்கு, அது பேர் என்ன, ஒரு பவுடர் மாதிரி. அந்த பவுடரை வந்து பெப்பர் ஸ்ப்ரே இல்லாமல் இன்னொரு பவுடர் பண்ணோன்னா அந்த ஆப்போசிட் ஆள் வந்து ஒரு 5 minutesக்கு வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் டிஃபென்சிவ் மெக்கானிசம் சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்டெக்ட்ல நம்மளுக்கு இந்த டிஃபென்சிவ் வேர்டு கொடுத்துருக்காங்கன்னா, செலவுகளெல்லாம் என்னால் மீட்க முடியுமா, டெய்லி செலவுகளெல்லாம் மீட்க முடியுமா, அதுலேருந்து நான் என்னோட ஆர்கனைசேஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலையில் நான் இருக்கேனா அப்படின்னு சொல்கிறது தான் டிஃபென்சிவ் இன்டர்வல் ரேஷியோ. புரியுதாடா? யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? இது எனி டவுட்? சி, நிறைய ரேஷியோஸ்க்கு ஒரே மாதிரி ஃபார்முலா பேட்டர்னாக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வி கெட் கன்ஃபியூஸ்டு. ஸோ அதனால் நான் இப்போ இந்த டிஃபென்சிவ் சொல்லும் போதே நீங்கள் என்ன யோசிப்பீங்க? ஓகே, தற்காப்பு
தற்காப்பு அணிகலன்னு சொல்லுவாங்கல்ல. தற்காப்பு. அப்ப தற்காப்புன்றது வந்து எப்படின்னா டெய்லி நம்ம வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மீட் பண்றதுக்கு நம்மளுக்கான சிச்சுவேஷன்ல இருக்கோமா, அதுக்கான ஸ்டாண்ட்ல இருக்கோமான்னு பாக்குறது. ஸோ லிக்விட் அசெட்ஸ் டிவைட் பை டெய்லி கேஷ் ரெக்வயர்மெண்ட். புரியுறதா கண்ணா? நீ டவுட் இதுல? டெய்லி கேஷ் ரெக்வயர்மெண்ட்ல ப்ரொஜெக்டட் எப்படி பண்ணுவீங்கன்னா, ப்ரொஜெக்டட் கேஷ் எக்ஸ்பெண்டிச்சர் டிவைட் பை நம்பர் ஆஃப் டேஸ் இன் a year. அதாவது இவ்ளோ ஒரு இயருக்கு இவ்ளோ டேஸ்ன்னு இருக்குடா. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் 360 நாளைக்கு வந்து நான் 40,000 ரூபாய் ப்ரொஜெக்ட் பண்றேன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோனா projected அப்போ that projected cash expenditure divided number of days in a year will give you ஒரு நாள் டெய்லியோட கேஷ் ரெக்வயர்மெண்ட் ப்ரொஜெக்ஷன். திஸ் இஸ் ஆல் ப்ரொஜெக்ஷன் செல்லம். ஓகேவா? இது புரிஞ்சுதா? ஸோ சிக்னிஃபிகன்ஸ் மித்ரா இது படிங்க கண்ணா. கடனே இல்லை கண்ணா, ஆனா எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தியா இருக்குன்னா உங்களுக்கு ஒரு பிக்சர் வந்து டிஃப்ரெண்டா வரும் பிட்வீன் யுவர் குவிக் ரேஷியோ அண்ட் டிஏஆர். ஸோ அதனாலேயே டு மெயின்லி அசஸ் யுவர் டெய்லி எக்ஸ்பெண்டிச்சர், டிஃபென்சிவ் இன்டர்வல் ரேஷியோ வில் கம் பார்ட் ஆஃப் யுவர் சால்வன்சி ரேஷியோ. சால்வன்சி ரேஷியோக்குள்ளே இதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கணுங்கண்ணா. இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. டிஃபென்சிவ் இன்டர்வல் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு லிக்விட் அசெட் டிவைட் பை டெய்லி கேஷ் ரெக்வயர்மெண்ட். டெய்லி கேஷ் ரெக்வயர்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ரொஜெக்டட் கேஷ் டெய்லினா நான் ஒரு வருஷத்துக்கு நான் எவ்வளோன்னு பிளான் பண்ணிப்பேன்லடா, இவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோன்றது நம்ம இப்படி கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? செல்லாம் டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோனா என்ன அதுவும் சொல்லிடுறேன். இப்போ நம்ம வந்து நம்ம வந்து கடன் வாங்கிட்டோம் பேங்க்லேருந்து, அசலும் அடைக்கணும் வட்டியும் அடைக்கணும். பட் பிரைமரியா வட்டியாவது பே பண்ணிடணும். கரெக்டா? ஆனா இந்த டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ என்ன சொல்றதுன்னா, நீ ஏர்ன் பண்ற ப்ராஃபிட் உனக்கு வட்டி கட்டுறதுக்கு மட்டும்தான் சஃபிஷியண்டா இருக்கா, இல்ல கொஞ்சம் பிரின்சிபலையும் ஆஃப்செட் பண்றதுக்கு சஃபிஷியண்டா இருக்கா அப்படின்ற பிக்சர் தெரியணும்னா டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ கால்குலேட் பண்ணணும்னு சொல்றாங்க. புரியுதா கண்ணா? நம்ம இப்ப பாரு என்ன பேசுவோம், இன்ட்ரெஸ்ட், பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணணும், இப்படியே தான் நம்ம பேசிட்டே இருப்போம். அதனால தான் இபிட் வரும், அப்புறம் பிபிடி வரும், அப்புறம் பேட் வரும். கரெக்டா? ஆனா அதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன, நம்ம வட்டி மட்டும் பே பண்ணிட்டே இருந்தா போதுமாண்ணா? வட்டி பே பண்ணிட்டே இருக்கலாம், 20 வருஷம் கழிச்சு கடன் அடையும். ஆனா அசல் எப்ப அடைக்கிறது? அதுக்கும் இந்த ஆர்கனைசேஷன் நல்லா தகுதியானதா இருக்கா, ஏபிளா இருக்கா, அவ்வளோ நான் ப்ராஃபிட்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியறதா, அந்த சினாரியோவை அசஸ் பண்றது தான் டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ. இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்களேன். டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோல ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸஸ் பிளஸ் டெப்ரிசியேஷன் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பிளஸ் ரீபேமெண்ட் இன் a year. ஓகேவா? சூப்பர். நெக்ஸ்ட் பி ரேஷியோ கண்ணா எழுதிக்கோங்க. பி இது வந்து வேல்யூவேஷன் பே அவுட் ரேஷியோஸ்ல வரும். பி ரேஷியோ எழுதிக்கோங்க. P ratio. P stands for market price. E stands for earnings per share. ஓகேவா? மார்க்கெட் பிரைஸ் per share divided by earnings per share. அதான் PE ratio. எழுதிக்கோங்க. மார்க்கெட் பிரைஸ் per equity share, அதாவது எவ்வளோ டைம்ஸ் வந்து ஈக்விட்டி earnings per share வந்து is covered by market price. இப்போ லெட்ஸ் சே மார்க்கெட் பிரைஸ் ஒரு ஈக்விட்டி ஷேரோடது வந்து 20 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து 2 rupees இருக்கு வச்சுக்கோங்க. அப்போ 10 மடங்கு ஆஃப் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் தான் என்னோட மார்க்கெட் பிரைஸ்ன்னு சொல்றாங்க. புரியுதா?
மார்க்கெட் பிரைஸ் ஒரு ஈக்விட்டி ஷேரோடது 20 ரூபாடா. அந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 2 ரூபா தான். அப்பனா என்ன அர்த்தம்? 20/2ன்னா என்ன? 10. அப்பனா 10 டைம்ஸ் ஆஃப் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் தான் என்னோட மார்க்கெட் பிரைஸ். அது சொல்றது தான் பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ. இங்கேயே உங்களுக்கு ஞாபகம் வந்துரும். பிரைஸ்னா மார்க்கெட் பிரைஸ் நியூமரேட்டர், ஏர்னிங்ஸ்னா ஏர்னிங்ஸ் பர் ஷேர் டினாமினேட்டர்ல. ஓகே. ஏர்னிங்ஸ் பர் ஷேருக்கு என்ன ஃபார்முலா? Very good, very good. Earnings per share is equal to earnings available to equity shareholders divided by number of equity shares. புரியுதா? Very good. எழுதிக்கோங்க. P ratio எழுதிக்கோங்க, earnings per share எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டா market value to book value share. Market value to book value share. அதே மாதிரி தான்டா. Market value numerator, book value. நீங்க என்ன நினைக்கிறீங்கடா? Market valueனா என்ன நினைக்கிறீங்க? Book valueனா என்ன நினைக்கிறீங்க? கீர்த்தனா சொல்லுங்க. கீர்த்தனா, மித்ரா. மார்க்கெட்ல ஃபிக்ஸட் ரேட்டா இருக்கும். யோசிங்க செல்லம். மார்க்கெட் ஃபிக்ஸட் ரேட்டா இருக்காதே செல்லமா. இப்போ வந்து இப்போ வந்து நான் இது எப்படி எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ்ல டெப்ரிசியேஷன் ஞாபகம் இருக்கா? டெப்ரிசியேஷன்ல டபிள்யூ கேரிங் அமௌண்ட்னு சொல்லுவோம் தெரியுமா? அது புக் வேல்யூ. சேல் வேல்யூன்னு சொல்லுவோம் தெரியுமா? இவ்வளவு ரூபாய் சேல் ஆகுது, அது மார்க்கெட் வேல்யூ. அதான் ரெண்டுத்தோட டிஃபரன்ஸா. புக்ஸ்ல வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம்டா. நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல ஒரு ஒரு ஷேருக்கு வந்து ஒரு வேல்யூ மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம். 40 ருபீஸ் இருக்கு வச்சுக்கோங்களேன். அதோட மார்க்கெட் வேல்யூ வந்து உங்களுக்கு 100 கூட இருக்கலாம். நம்ம வந்து அண்டர் வேல்யூடா வச்சிருந்துருக்கலாம் நம்மளோட ஷேர் வேல்யூ புக் வேல்யூல. அப்போ 100 டிவைடட் பை 40 என்ன? 100 டிவைட் பை 40 என்ன? 2.5 டைம்ஸ் கரெக்டா? அப்பனா என்ன? நான் வந்து 2.5 டைம்ஸ் கம்மியா 2.5 டைம்ஸ்க்கு ஜாஸ்தியா மார்க்கெட் வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். அது ஃபேவரபிள் சினாரியோ. புரியுதா? கீர்த்தனா உங்க வாய்ஸ் கேட்கல செல்லம். மார்க்கெட் வேல்யூவோட புக் வேல்யூ அதிகமான ஃபேவரபிளா கிடையாது. ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸோட அதே கான்செப்ட் தான் செல்லுமா. புக் வேல்யூனா வந்து இப்போ கேரிங் அமௌண்ட் 40 ரூபாய் இருக்கு. மார்க்கெட் வேல்யூ சேல் வேல்யூ 60 ரூபாய்க்கு நான் விற்கிறேன்னா 20 ரூபாய் ப்ராஃபிட். வைசே வர்சா மார்க்கெட்ல வந்து நான் 40 ரூபாய்க்கு செல் பண்றேன். புக் வேல்யூ வந்து எனக்கு வெறும்னா புக் வேல்யூவே 50 ரூபா இருக்கு. ஆனா செல் பண்றது 40 ரூபா தான். அப்ப அது லாஸ் கரெக்டா? அதே மாதிரி தான். ஆனா ப்ரெடாமினன்டான டைம்ல உங்களுக்கு வந்து ஃபேவரபிளா தான்டா இருக்கும். மார்க்கெட் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ரைட். எழுதிக்கோங்க கண்ணம்மா. மார்க்கெட் வேல்யூ டு புக் வேல்யூ. மார்க்கெட் வேல்யூ per share divided by book value per share. எழுதிட்டீங்களா? டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ. டிவிடெண்ட்னா என்னடா கண்ணம்? வெரி குட். அதாவது நம்ம வந்த வெரி குட். டிவிடெண்ட் நம்ம எங்கேருந்து பே பண்ணுவோம்? வந்த லாபத்துலேருந்து பே பண்ணுவோம் கரெக்டா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோன்னு உங்களுக்கு ஐயோ சாரி சாரி. சரி டிவிடெண்ட் பே அவுட் பண்ணக்கமா டாபிக்ஸ்க்கு வரேன். டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோனா டக்குன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? டிவிடெண்ட் எங்கேருந்து பே ஆகிறது அப்படின்றத கொஸ்டின் மைண்ட் வரும் இந்த ஃபார்முலா பார்த்தாலே.
டிவிடெண்ட் எங்கேருந்து பே ஆகுறது? ப்ராஃபிட்லேருந்து. ப்ராஃபிட்டுக்கு வேற பேர் என்ன? ஏர்னிங்ஸ். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஏர்னிங்ஸ், நியூமரேட்டர் டிவிடெண்ட் பர் ஈக்விட்டி ஷேர். அப்போ டிவிடெண்ட்க்கு டிவிடெண்ட், பே அவுட்னா நான் எங்கேருந்து பே பண்ணுறோம்? ஏர்னிங்ஸ். ஸோ டிவிடெண்ட் பர் ஈக்விட்டி ஷேர் டிவைட் பை ஏர்னிங்ஸ் பர். இதெல்லாம் குட்டி குட்டி ட்ரிக்ஸ் ஆஃப் ரிமெம்பரிங் தி ஃபார்முலா. ஹவு டு யூ ரிமெம்பர் த ஃபார்முலா இஸ் இம்பார்ட்டன்ட்ல. நிறைய இருக்குடா, நிறைய ஃபார்முலா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 ஃபார்முலா இருக்கு ரேஷியோ அனாலிசிஸ்ல. ஆனா ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க ஒவ்வொரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஞாபகம் வச்சுன்றலாம், பைஹார்ட் பண்ண வேண்டாம். அதுக்காக தான் சொல்றேன். ஸோ டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ போது நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஃப்ரம் வேர் ஐ எம் கோயிங் டு பே த டிவிடெண்ட்? ஃப்ரம் மை ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் என்ன? ஏர்னிங்ஸ். ஸோ ஏர்னிங்ஸ் டினாமினேட்டர், நியூமரேட்டர்ல டிவிடெண்ட். எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்களா? இந்த க்ளூவையும் எழுதிக்கோங்கடா கண்ணா பக்கத்துலயே. படிக்கும் போது ஈஸியாகும், அப்படியே நம்ம பைஹார்ட் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும். ரைட். நெக்ஸ்ட் டாபின்ஸ் கியூன்னு சொல்லிட்டு ஒரு ரேஷியோ இருக்குக்கண்ணா. அது என்ன சொல்றதுன்னா, மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி அசட்ஸ் டிவைடட் பை ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் ஆஃப் தி அசட்ஸ். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மாதிரி இது ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட். எழுதிக்கோங்க. மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி அசட்ஸ் டிவைடட் பை, ரொம்ப இம்பார்ட்டன்டான ரேஷியோ, மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி அசட்ஸ் டிவைடட் பை ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் ஆஃப் அசட்ஸ். எழுதிக்கோங்க கண்ணா. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் ஈல்டு ரேஷியோ. டிவிடெண்ட் ஈல்டு ரேஷியோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது என்ன சொல்றது தெரியுமா? அந்த டிவிடெண்ட் ஈல்டு ரேஷியோ என்ன ஸ்டோரி லைன் கன்வே பண்றதுன்னா, ஒரு இன்வெஸ்டருக்கு வந்து எவ்வளோ உங்க இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எஃபெக்டிவ் ரிட்டர்ன் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்றதுதான் டிவிடெண்ட் ஈல்டு ரேஷியோ. அப்போ மார்க்கெட் பிரைஸ் பர் ஷேர் டினாமினேட்டர், நியூமரேட்டர் டிவிடெண்ட் பர் ஷேர் இன்டூ 100. எழுதிக்கோங்க சலம். dividend per share divided by market price per share into 100. Good. எழுதியாச்சா? சூப்பர். எழுதிட்டீங்களா செல்லமா? குட் கண்ணமா. இது ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்கடா. இது இந்த இது ஆப்ரேஷனல் காஸ்டிங்ல வரா மாதிரி டபுள் ஆக்குபென்சி ரேஷியோ, இது பேசஞ்சர் கிலோமீட்டர், டெலிகாம் இண்டஸ்ட்ரீஸ், இது சும்மா ஹை லெவல்ல கோ த்ரூ பண்ணிக்கோங்க. வேரியஸ் ரேஷியோஸ் யூஸ்டு பை ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, சும்மா வந்து உங்களுக்கு இதுல கேட்கலாம், தியரியில கேட்கலாம் என்னெல்லாம் ரேஷியோஸ்ன்ட்டு. இந்த இப்ப பார்த்தோம்ல, இப்ப பார்த்த ரேஷியோஸ் ஏற்கனவே நான் அன்னைக்கு பண்ண ரேஷியோஸோட ஆட் பண்ணிக்கோங்க சின்ன நோட்ல. ஓகேவா கடமா? நான் இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எஃப்எம் கிளாஸ்ல எல்லா ரேஷியோஸும் தரவு பண்ணிக்கோங்க. ஒரு குட்டியா ரீகேப் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா கண்ணா? பண்ணிட்டோம்னா ஆல்ஸ்மேன் இசட் ஸ்கோர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இசட் ஸ்கோர், பேங்க்ரப்சி மாடல். ஓகே, இந்த இது சம் நிறைய வாட்டி கேட்குறான்டா, கார்பரேட் டிஸ்ட்ரஸ் ப்ரொடெக்ஷன். ஸோ அடுத்த கிளாஸ்ல இது பெனிஷியஸ் ஸ்கோரு, அதுக்கப்புறம் இதை சும்மா ஹை லெவல் டச் பண்ணிட்டு இவர் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் சிக்னல்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி எப்படி, லிவரேஜ் எப்படி, அதெல்லாம் சொல்லித்தரேன். சரியா? அதுக்கப்புறம் we will go to fund flow. And once you are thorough with the rest of the ratios, we will get to ratio analysis problem, comparative statement problems, trend analysis problem, அப்புறம் common size financial statements problem. சரியா? 12th bookல முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம நீங்க சொல்லிட்டீங்கன்னா at 15th கட் ஆஃப் கொடுத்துருக்கேன், அது we will go back to that and complete. இந்த மீம் டைம் நான் மற்றதெல்லாம் இதில் முடிச்சுட்டே வரேன், ஃபண்ட் ஃப்ளோ முடிச்சுட்டு வரேன், அதுக்கே கரெக்டாக இருக்கும். சரியா? குட். இப்போ எஃப்எம்